வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் தான் சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? வாங்க. இங்கே பாருங்கள், சாப்பாடு நல்லா உதிரியாக வடித்தாச்சு. இங்கே பாருங்க, நல்லா உதிரியாக வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுகீரை சிறு பருப்பு போட்டு குழம்புங்க. இது தேங்காய் பால் ஊற்றி வச்சுருக்கேன் நான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா வெண்டைக்காய். இது வெண்டைக்காய் மண்டின்னு சொல்லுவாங்க. நான் அதான் பண்ணியிருக்கிறேங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஒரு புட்டுங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் புட்டு கரும்பு சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம், நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இவ்வளோதான். இதாங்க நம்ம வீட்டில் சமையல். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி அந்த காலத்தில் புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு இது புட்டோ சாப்பாடோ செஞ்சு கொடுப்பாங்க. உடம்புக்கு ரொம்ப சத்து வேறு. இதான் அந்த காலத்தில் செஞ்சு கொடுப்பாங்க. இது நான் எப்படின்னா அரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு கழுகி காய வச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி தாங்க இந்த புட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப சத்தானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.